சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவும் சீதாவும் எப்படியோ வந்து கெஞ்சி கூத்தாடி முத்துவை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. முத்துவை பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் தான் பிடிச்சிருக்காரு. முத்துனால ஸ்டெடியாக நிற்க கூட முடியல. அதுக்கப்புறம் மண்டபத்தில் உள்ள எல்லாரும் போய் கல்யாணத்துக்கு போய் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு பாரு, இதுக்கு வராமையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்ட மீனாக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சரி எப்படியாவது சீதாவை கல்யாணம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் சீதாவும் மணமேடைக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணமும் ஆயிடுச்சு. முத்துவும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மீனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கிட்ட போகிறாங்க. மீனா வந்து முத்துக்கிட்ட போயிட்டு வாங்க ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு மணமேடைக்கு முத்துவை கூப்பிட்றாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா மீனாவோட கையை உதறிட்டு, இந்த மாதிரி நீ எனக்கு செஞ்சதெல்லாம் போதும், இனிமே உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன், உங்கள் வீட்டு பக்கம் கூட நான் வரமாட்டேன், அதே மாதிரி நீயும் எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மீனா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மீனாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, முத்து வந்து எப்போ சமாதானமாகி மீனாவை வந்து ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரில. மீனா பார்த்தீங்க அப்படின்னா சீதாக்காக யோசித்து தேவையில்லாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இப்போ முத்துவோட கோவத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஏற்கனவே ஸ்ருதி விஷயத்தில் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா முத்து எவ்வளோ கோவமானாரு மீனாவுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்துலையும் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மீனாவோட வாழ்க்கை எப்படி சரியாக போகுது, மீனாவை எப்போ வந்து வீட்டில் சேர்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.